الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أعوذ بالله من الشيطان الرجيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெரும் கிருபையும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய திருப்பொருத்தமும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மனித சமுதாயம் முழுமைக்கும் எடுத்து சொல்லுவதற்காக அல்லாஹுவால் மனிதர்களிலே இருந்து தேர்வு செய்யப்பட்ட அத்துணை இறை தூதர்களின் மீதும் அந்த தூதர்களுடைய வரிசையிலே இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் இன்று வரை இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு போராளிகளின் மீதும், உங்கள் மீதும், என் மீதும், சகோதர சகோதரிகளின் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் அவனுடைய திருப்பொருத்தமும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம்தான் இந்த உலகத்தில் தூய்மையான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இந்த உலகத்தின் எல்லா விதமான பட்டினிகளையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மனித குலம் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளுடைய பயத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது. பசியிலிருந்தும் பயத்திலிருந்தும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் காப்பாற்ற வேண்டிய கடமையாகிய அந்த கடமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். எனவே இஸ்லாம் பூரணமானது. இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பூரணமானவர்களா? இஸ்லாம் ஒரு பூரணமான மார்க்கம். இந்த மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. அந்த முழுமை பெற்ற மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இனி எந்த சட்டத்தையும் தரப்போவதில்லை. சட்டங்கள் பூர்ணமாக்கப்பட்டு விட்டது. எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக, அவர்கள் மனித குலத்தினுடைய விடிவெள்ளியாக, இந்த மனித குலத்தின் ஆட்சியாளர்களாக, இந்த உலகத்திற்கு தீர்வு சொல்லக்கூடியவர்களாக,
உலக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே இருக்கிறது. பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். பல்வேறு பிரச்சனைகள் இந்த உலகத்திலே தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த பிரச்சனைக்கு யார் தீர்வு சொல்ல போகிறார்கள் என்று இந்த உலகமே வியப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் தீர்ந்த பாடில்லை, வறுமை ஒழிந்த பாடில்லை, கொலைகள் நின்ற பாடில்லை, சுரண்டல்கள் நின்ற பாடில்லை, கலப்படங்கள் நின்ற பாடில்லை, அநியாயம் அக்கிரமம் நீதி கிடைத்த பாடில்லை. இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இந்த உலகத்தை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் இந்த பிரச்சனைகளோடு தான் நம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த பிரச்சனைக்கு தீர்வில்லையா என்று சொன்னால் பிறகு எதற்கு இஸ்லாம் இருக்கிறது? இஸ்லாம் தான் தீர்வு. இந்த இஸ்லாத்தை உலகமயமாக்க வேண்டும். இஸ்லாம் இப்பொழுது என்ன மயமாக இருந்து கொண்டிருக்கிறது? அது ஒரு தேசமயமாக, ஒரு தேசியமயமாக, ஒரு வட்டாரமயமாக, ஒரு மாவட்ட மயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாம். இஸ்லாம் உலகமயமாக்கப்படவில்லை. என்ன காரணம்? ஒவ்வொரு நாடுகளிலும் இஸ்லாம் ஒவ்வொரு விதமாக பின்பற்றப்படுகின்றன. உலகத்தின் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒவ்வொரு முறையாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் ஒன்றுதான். இஸ்லாம் இந்த உலக மனிதர்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய, உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி ஒரு குருடன், ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர், அந்தகர் ஒரு யானையின் வாளை தொட்டு இதுதான் யானை என்று சொல்லுவாரோ, எப்படி தும்பிக்கையை பிடித்துக் கொண்டு இதுதான் யானை என்று சொல்லுவாரோ, யானையின் காதை பிடித்துக் கொண்டு இதுதான் யானை என்று சொல்லுவாரோ, இப்படித்தான் உலகம் முழுவதும் இஸ்லாத்தின் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர்களுக்கு பிடித்த இடங்களிலே அவர்கள் இருந்து கொண்டு, அவர்களுடைய மனோ இச்சையிலே அவர்கள் நின்று கொண்டு, சிலர் போர்க்களங்களிலே நின்று கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று சொல்லுவார்கள். சிலர் மார்க்க நெறிமுறை மேடைகளிலே நின்று கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் வட்டிக்கு கொடுத்துக் கொண்டு இஸ்லாம் வியாபாரத்தை அலாலாக்கி இருக்கிறது, எனவே வட்டியும் ஒரு வியாபாரத்தை போன்றது என்று சொல்லுகிறார்கள். சிலர் அரசாட்சியை நிறுவுவதுதான் இகாமத்துத்தீன், அல்லாஹ்வுடைய அரசாட்சி இந்த பூமியிலே நிறுவுவதுதான் இஸ்லாம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் கிலாபத்து பேரியக்கத்தை இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். இப்படி இந்த உலகம் முழுவதும் இஸ்லாமயமாக்கப்படுவதற்கு இவைகள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை இந்த உலகம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற பாடம். இந்த உலகம் முழுவதும் ஒரே மார்க்கத்தை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் ஒரு அமீர், ஒரு தலைவர் இருந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே பிறந்து 40 ஆண்டு காலம் அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது 40வது ஆண்டிலே அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகு, வேதம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு, சன்னம் சன்னமாக அந்த மக்களுக்கு தன்னுடைய உபதேசத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த பொழுது, பிறகு இதில் 9ஆம் ஆண்டிற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டார்களே, அங்கே இருந்து 9 ஆண்டுகள் கழிந்து பிறகு மக்காவுக்கு வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இறுதி வேதமான மார்க்கம் முழுமைப்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்களே, அப்பொழுது ஒரே அமீர் தான் இருந்தார்கள், ஒரு தலைவர் தான் இந்த உலகத்திலே இருந்தார். அது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 பேர் நீங்கள் சென்றால் ஒருவர் அமீர் என்று அடையாளம் காட்டப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நீங்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருந்தால் அந்த சபையிலே ஒருவரை அமீராக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் பயணத்திலே இருந்தால் அந்த பயணத்திலே ஒருவரை வழிகாட்டியாக அமீராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு தலைவரை நிர்ணயம் செய்யாமல் ஒரு சமுதாயத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு செல்லவில்லை. எனவே ஒரு அமீரை, ஒரு தலைவரை, ஒரு பின்பற்றக்கூடியவரை, அவருக்கு என்ன வேண்டுமானாலும் பேர் வைக்கலாம். நீங்கள் ஒரு மேனேஜர் என்று பேர் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பேர் இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா, அந்த நபரை நாம் பின்பற்றுகிறோமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அமீர் இல்லாத, ஒரு தலைமை இல்லாத, ஒரு கட்டுப்பாட்டு உணர்வு இல்லாத, ஒருவருக்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லக்கூடிய நிலை இல்லாத போக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. இந்த ஒரு தலைமையின் கீழே, ஒரு அமைப்பின் கீழே, அல்லது ஒரு கூரையின் கீழே, அல்லது ஒரு மார்க்கத்தின் கீழே இந்த மனித குலத்தை கொண்டு வர வேண்டிய கடமை இஸ்லாமிய மார்க்கத்துக்கு இருக்கிறது. அதை இஸ்லாமிய மார்க்கம் கோடிட்டு காட்டுகிறது. இஸ்லாம் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை, பூஜை புனஸ்தானங்களை நிறைவேற்றுகிற மார்க்கம் அல்ல. ஏதோ ஒரு கூரையை கட்டி வைத்துக் கொண்டு அல்லது பளிங்கு கற்களால் நீங்கள் ஒரு மாளிகையை கட்டி வைத்துக் கொண்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு இதுதான் நாங்கள் திக்ர் செய்யக்கூடிய இடம், இங்கேதான் நாங்கள் குனிந்து நிமிர்கிற இடம் என்று சொல்லுவதிலே
மட்டும் இஸ்லாமிய மார்க்கம் பூரணப்படுத்தப்படவில்லை. இந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய கல்லு மண்ணையும் இந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய செல்வங்களையும் நீங்கள் சேர்த்து ஒரு செங்கல்லாக்கி அதை ஒரு கூரையாக்கி அதிலே நின்று நீங்கள் குமிந்து நிமிர்ந்தவுடன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூரணப்பட்டு விடுமா? பள்ளிவாசல்களோடு மார்க்கம் முடிந்து விட்டதா? அப்படியெல்லாம் பள்ளிவாசலை கெட்டு தொழு 2 வசனம் போதும். பள்ளிவாசலை கெட்டு தொழு, இது மட்டும் போதும் நமக்கு. ஆனால் அப்படியா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது? பள்ளிவாசல் நமக்கு மிக அவசியமான ஒன்று. பள்ளிவாசல் நம்முடைய தலைமை பீடம், ஆட்சி அமைக்கக்கூடிய இடம், அது ஆட்சி செலுத்தக்கூடிய இடம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே மஸ்ஜிதுல் நபவியிலே இருந்து ஆட்சி செலுத்தினார்கள். தனி அரண்மனை கிடையாது, தனி பாராளுமன்றம் கிடையாது, தனி சட்டமன்றம் கிடையாது, வாயில் காப்போன் கிடையாது, அந்த வாயிலை காக்கக்கூடிய வாட்ச்மேன் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு கட்டடம் மட்டுமே அஸ்திவாரமாக இருக்கவில்லை. ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண ஒருவர் வருகிறார். யார் அந்த முகமது? நான் முகமதை பார்க்க வேண்டும், உங்களுடைய ஆட்சியாளரான என்று சொல்லி ஒருவர் வருகிறார். வந்தபோது ஒரு கூட்டத்தின் நடுவிலே மரத்தினுடைய நிழலிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கம் படுத்திருந்தார்கள், மக்களோடு மக்களாக. யார் அவர்கள் என்று தேடுகிறார்கள். எந்த விதமான தனித்த அடையாளங்களும் கிடையாது. ஆனால் நமக்கு சின்ன சின்ன பொறுப்புகளிலே உள்ள நமக்கு கூட வெள்ளச்சட்டை இன்றைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் காங்கிரசுக்கு அடையாளமாக இருந்த வெள்ளச்சட்டை இன்றைக்கு அரசியல்வாதிகள் அத்துணை பேருக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய வெள்ள வேட்டி வெள்ள சட்டைகள். அமைப்பு வித்தியாசமின்றி, ஜாதி மத வித்தியாசமின்றி வெள்ளச்சட்டைகள் இன்றைக்கு நமது ஒரு பொறுப்பின் அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன், நான் ஒரு அமைப்பை சார்ந்தவன் என்று தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதை விட நாம் போட்டிருக்கிற ஆடைகளிலே எந்த ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனித்த அடையாளத்திலே இருக்கவில்லை. எல்லோரையும் போல 10ஓடு 1 11ஆக அந்த கூட்டத்திலே இருந்தார். ஒருவர் சொன்னார், அதுவும் அங்க படுத்து கிடக்கிறாரே அவர்தான் என்று சொல்லுகிறார். அங்கே போய் பார்க்கிறார், எல்லோரும் படுத்திருக்கிறார்கள். யாரை முகமது நபி என்று யாரை முடிவு செய்வது? பிறகு நான் தான் முகமது சொல்லுங்கள் என்று சொன்ன போதுதான் இவர்தான் முகமது நபியா என்று எண்ணுகிற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்திலே காட்டக்கூடிய அட்ரஸ் முகவரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருக்கிற போக்கு அப்படி இல்லை. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மரத்தடியிலே ஆட்சி நடத்தியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அமீர் எங்கே இருந்தார்? ஒரு கட்டடத்தின் நடுவே அல்ல, ஒரு செங்கலுக்குள்ளே அல்ல, ஒரு தலைமை பீடத்திலே அல்ல, ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கக்கூடியவர்களாக, அங்கேயே வகி வரும் அங்கேயே சொல்லக்கூடியவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இன்றைக்கு மனிதர்களுக்கு தனித்த அடையாளம் தேவைப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் தனித்தனி அடையாளங்கள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த அடையாளங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதா? இல்லை. அமீரற்ற பயணம், தலைமையற்ற பயணம், யார் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிமாகத்தான் வாழ்கிறோம். சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாமியத்தாகத்தான் வாழ்கிறோம். அது என்ன இஸ்லாமியன் முஸ்லிம்? இஸ்லாத்துக்கும் முஸ்லிமுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு தனி மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த செய்தியை கொண்டு வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது இவன் முஸ்லிம் ஆகிவிட்டான். எப்பொழுது இவன் இஸ்லாமியன் ஆகிறது? இஸ்லாமியன் எப்போது ஆகிறது? இஸ்லாமிய சொசைட்டியிலே பிறந்து விட்டால் இஸ்லாமியனா? பள்ளிவாசலிலே தொழுது விட்டால் இஸ்லாமியனா? நோன்பு நோற்றால் இஸ்லாமியனா? இஸ்லாம் எங்கே இருக்கிறது? முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலிமா சொல்ல விட்டவர்களுக்கு 5 கடமைகள் இருக்கிறது. நம்பிக்கையின் 6 நம்பிக்கைகள், 5 கடமைகள் அது இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டால் ஒருத்தன் இஸ்லாம் ஆகிவிட்டானா? அது மட்டும் தானா இஸ்லாம்? முஸ்லிமாக வாழ்கிறோம். இந்த நம்பிக்கையும் கடமைகளும் நம்மை முஸ்லிமாக மாற்றி இருக்கிறது. இஸ்லாம் எங்கே? இஸ்லாமிய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிற சமுதாயத்தவர்கள் நம்மை பார்க்கிற போது இது ஒரு இஸ்லாமிய சமுதாயம் என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் என்ற வார்த்தையோடு சமுதாயத்தை சேர்த்துகிறார்களே, இப்பொழுது விலகிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பது ஒரு சமுதாய கட்டமைப்பு, ஒரு சமுதாய கூட்டமைப்பு. அங்கே அந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்று ஒன்று இருக்குமானால் அந்த சமுதாயத்திற்கு ஒரு தலைவர் இருப்பார். சொல்லுங்கள், யார் தலைவர்? அதனால்தான் இவ்வளவு இன்னல்களை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சியாக்களுக்கு தலைவர் உண்டு. 58க்கு மேற்பட்ட அமீர்களை வைத்திருக்கிறார்கள் சியாக்களுக்கு. காதியானிகளுக்கு தலைமை உண்டு. லண்டனில் அவருடைய தலைமை. அந்த தலைமையின் கீழே கட்டுப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்.
முஸ்லிம்களுக்கு எங்கே இருக்கிறது தலைமை? கரும்பு கடையிலே 4 சிறுவர்கள் ஏதோ வழக்கிலே இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். அரசாங்கத்தின் உளவுத்துறை அதிகாரிகளால், அதே போல நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளால் அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். இந்த அரசு நம்பிக்கைக்குரிய அரசா? நாம் வாழுகிற அரசு இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கைக்குரிய அரசா அல்லது எதிரி அரசா? ஒரு எதிரி அரசாங்கத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தவறு செய்தவர்கள் யாரும் கைது செய்யப்பட வேண்டும். இந்த நாட்டில் தீவிரவாதம் கூடாது. நம்ம நாட்டுடைய அஜெண்டா. தீவிரவாதத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படட்டும். கொலை கொள்ளையிலே சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். பிட்பாக்கெட் கைது செய்யப்பட வேண்டும். தவறான சீடி வியாபாரம் பண்றவங்க கைது செய்யப்படணும். தப்பான பிரச்சாரத்தை முன்னெடுப்பவர்கள் கைது செய்யப்படணும். தப்பில்லை. அப்பதான் ஒரு அரசாங்கம் இயங்கும். அப்பதான் ஒரு நாடு இருக்கும். போலீஸ் இருந்தாதான் நாடு இயங்கும். தவறு செய்யறவர்கள் கைது செய்யப்படணும். ஆனால் நாம் வாழுகிற அரசு ஒரு நம்பிக்கைக்குரிய அரசா? ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் கொன்று முடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துடைய போலீஸ் அதிகாரி ஒரு ஊர்ல 4 பேரை கூட்டிட்டு போறானா, இதை தட்டி கேட்பதற்கு யாராவது உண்டா? நம்முடைய சமுதாயத்தில் அமீரியா? இங்கே துமீர்கள் தான் இருக்கிறது. அமீர் இருக்கா? சொல்லுங்கள், யார் கேட்பது இந்த பிள்ளைகளை? யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? எங்கேயோ ஒருவன் அடி வாங்கினான், நான் ஒன்றும் பேசவில்லை. பிறகு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் அடிச்சாங்க, நான் என்னன்னு கேட்கல. கடைசியில என் வீட்டிலேயே என்னை அடித்தார்கள், யாரும் என்னவென்று கேட்கவில்லை என்கின்ற போன்ற ஒரு நிலை இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கா இல்லையா? எங்கேயோ 4 பிள்ளைகள் கைது செய்யப்படுகிறார்கள். நாளை நம்முடைய பிள்ளை கைது செய்யப்பட மாட்டானா? என்ன பாதுகாப்பு இருக்கு? முஸ்லிம்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு? எதிரிகளுடைய ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை குண்டோடு பொறிக்க வேண்டும். இஸ்லாமியர்களை தீயிட்டு பொசுக்க வேண்டும். அவர்களை குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உடைய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். இந்திய நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை இஸ்லாமியர்கள் மீதே நடத்தப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் கீழே வாழ்கிறோமே. நமக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு? சரி, செக்யூரிட்டி இல்ல. கைது செய்யப்பட்ட பிள்ளைகள் சரியான வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? உண்மையில் அவர்கள் குற்றவாளியா என்று கேட்க வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது. சமுதாயத்தில் யார் போய் கேட்பார்கள்? உங்களுடைய என்னுடைய பிள்ளைகள் கால்நடைகளை விட கேவலமானவர்களா? யார் கேட்பார்கள்? சொல்லுங்க. இன்றைக்கு யாருக்கோ நடந்திருக்கிறது, நாளைக்கு நமக்கு நடக்காதா? இந்த சொசைட்டி ஒருங்கிணைந்திருந்தால் நாம் அதை கேட்டிருக்க முடியும். 24 மணி நேரத்தில் என்ன வழக்கில் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் என்று அறிக்கையை தாக்கல் செய்திருக்க வைக்க முடியும். ஆனால் இந்த சொசைட்டி ஒன்றாக இருக்கிறதா? இல்லை. பல்வேறு இயக்கங்களாக, பல்வேறு அமைப்புகளாக, பல்வேறு கூறுகளாக, மதுகபுகளாக, ஜமாத்துகளாக, குழுக்களாக பிரிந்திருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஐக்கிய ஜமாத் இருக்கிறது. அது நாடா இருக்கு. அந்த ஐக்கிய ஜமாத்தினுடைய லீடர் அரசியல்வாதிகளை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளை இதய தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஐக்கிய ஜமாத்தினுடைய பொறுப்பிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள், அது போன்ற தலைவர்களுக்கு நம்ம சொசைட்டில என்ன நடக்கும் கேட்டா, இது மாதிரியான தலைவர்கள் சொசைட்டியில தலைவர் என்று தெரியக்கூடியவர்கள் பெரிய தாடி வைத்திருப்பார், ஒரு குல்லா போட்டிருப்பார், அல்லது நல்ல சட்டை அணிந்திருப்பார், அல்லது அந்த ஊர்ல வசதியானவராக இருப்பார். அவருக்கு வேண்டியதெல்லாம் காவல்துறை செய்து கொடுக்கும். அவர் ஒரு ஆளை விடு என்று சொன்னால் விடும். அவருக்கு சொத்து பிரச்சனை என்றால் அது தலையிடும். நிதர்சனமை உள்ளங்கை நெல்லிக்கனை இந்த உலகத்தில் பிறந்தது நாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஆட்களை, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சமுதாயத்துடைய தலைவராக இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த காவல்துறை இடத்துல இந்த மக்களுக்காக வாழ்வார்களா? பேசுவார்களா? சொல்லுங்கள். எனக்கு வேண்டியது நடக்கிறது, எனக்கு வேண்டிய கட்ட பஞ்சாயத்து ஓடுகிறது, அங்கே எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த காவல்துறை செய்து தரும். பாய்ப்பா முக்கியமான ஆர்ப்பா செய்து கொடுங்கன்னு சொல்லி மேலதிகாரி போன் பண்ணுவாரு. என்னுடைய காரியங்கள் எல்லாம் அந்த தலைவருக்கு நடக்கும். நீங்கள் நம்பக்கூடிய அந்த சொசைட்டியின் தலைவருக்கு நடக்கும். ஆனால் நமக்கு நடக்குமா? எனக்கு ரேஷன் கார்டு வீடு தேடி வந்துவிடும், அல்லது நான் போன் செய்தவுடன், நான் சொன்ன ஆள் போனவுடன் காரியம் நடந்துவிடும். இவருக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சது? உங்களை வைத்துக் கொண்டு கிடைச்ச பவர். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர்கள், நாங்கள் ஐக்கிய ஜமாத்துடைய பொறுப்பாளர்கள், நாங்கள் இயக்கத்தின் அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் என்று சொல்லி அவர்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் காப்பாற்ற முடியும். நம்முடைய நிலைமை என்ன? உங்களுடைய என்னுடைய நம்ம நிலைமை என்ன? அப்ப அதற்கான ஒரு தலைமை, அவர் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருப்பார். தனக்கு இந்த அரசாங்கத்திலே இருந்து கிடைக்கிறது, தனக்கு காவல்துறை இடத்திலே இருந்து கிடைக்கிற எந்த ஒரு சலுகையும் அவர் பெற மாட்டார். என்ன பண்ணுவார்? நீருடைய சமூகத்திற்கு அதை சேர்த்துங்கள், எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவார். அப்படி அசனுல் பன்னா இருந்திருக்கிறார், டாக்டர் முஸ்தபா சிபாய் இருந்திருக்கிறார், சையது குத்துப் இருந்திருக்கிறார், அபுலாலா மௌதூதி இருந்திருக்கிறார். அந்த வரிசையிலே சில பேர் இருப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தின் தலைவர்கள்
அரசியலிலே கோலோச்சியவர்களாக, நாவாண்மை உள்ளவர்களாக, வாய் உள்ள பூச்சி. ஆனா நம் வாய் இல்லாத பூச்சிகள். சிந்திச்சு பாருங்க. வாய் உள்ள பூச்சிகள் தப்பித்துக் கொள்கிறார்கள், பணம் உள்ள பூச்சிகள் தப்பித்துக் கொள்கிறார்கள், ஆள் பலம் உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், அவர்களை சார்ந்தவர்களும் தப்பித்துக் கொள்வார்கள், அல்லது ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அதில் எல்லாம் இல்லாத பாமர மக்களை யார் காப்பாற்றுவது? அதற்கான அமீர் உண்டா? நீங்கள் ஒரு அமைப்பிட ஒன்றை செய்தால் இன்னொரு அமைப்பு உங்களுக்கு எதிராக ஒன்றை பேசுகிறது. இவர்கள் விளம்பரத்துக்காக செய்கிறார்கள், சொல்லுகிறார்களா இல்லையா? இவர்களோடு நாங்கள் தொடமாட்டோம், நாங்கள் சொர்க்கத்துக்கு போறவர்கள், இவர்கள் நரகவாசிகளோடு நாங்கள் தொடமாட்டோம் என்று சொல்லி கொடுத்தோமா? அப்ப இந்த சொசைட்டி யார் காப்பாற்றுறது? அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொதுமக்களை யார் காப்பாற்றுவோம்? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நீதம் செலுத்துங்கள். மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் நீதத்தை என்னவென்று தெரிந்து வைத்திருப்பார்கள், மக்களிடையே நீதம் செலுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி நீதம் செலுத்தக்கூடிய தலைவர்கள் என்று உண்டா நம்ம சொசைட்டியில, நம்ம வாழுகிற பகுதியில உண்டா? இந்த கரும்பு கடை, இந்த அல்லவின் காலனி, விழா எஸ்டேட், பொன்விழா நகர், இது போன்ற பகுதிகளுக்காக ஒரு அமீர் உண்டா? ஏன் என் அன்பு மக்களே, கருத்து வேறுபாடால் பிரிந்து போயிருக்கிறார்கள். அமைப்புகளாக, கட்சிகளாக, அமைப்புலாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வைப்பான். பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒருத்தன் தானே பேச முடியும். 4 பேர் ஒண்ணா பேசினா பத்திரிகை கேட்குமா? கேட்காது. ஒரே ஒரு ஆள் பேசுவான், உடனே அவன் அடுத்த கம்பெனிக்கு வரமாட்டான். இன்னொருத்தன் ஏன் தெரியுமா? அவன் பேட்டி கொடுத்தான், நான் கொடுக்க வேண்டாமோ? இது யாரு? கூட்டமைப்பான், பேரே கூட்டமைப்பான். இங்க எங்க கூட்டு, இங்க எங்க கூட்டு? இவர்களுடைய இதயங்கள் ஒன்று சேராமல் இவர்களுடைய உடல்கள் அங்கே வந்து நிற்கிறது. இவர்களுடைய உடல் அழிந்து போகக்கூடியது, இவர்களுடைய இதயம் சாட்சி சொல்லக்கூடியது. இதயம் ஒன்று சேர்ந்திருக்கா? இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கூட்டமைப்புகள், இப்படித்தான் இந்தியா முழுவதும் இருக்கிற கூட்டமைப்புகள், இப்படித்தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டமைப்புகள். கத்தாரை விரட்டுவதற்கு என்ன காரணம்? கூட்டமைப்பு தான் காரணம். அரபு எமிரேட்டை ஒருங்கிணைந்த அரபு நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. அதிலிருந்து தானே இந்த நாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். பலஸ்தீனத்திலே அக்ஸாவிலே, மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். பள்ளி வாசலை விட்டு வெளியே வந்து தொழுவும் போது நீங்கள் எல்லாம் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. சுட்டுக் கொள்ளுகிறார்கள். எந்த அரபு நாட்டுக்கும் துடிக்கவில்லை. இவர்கள் யாரா? முஸ்லிமா? எப்படி துடிக்கல? சுத்திலும் அரேபிய தேசம், சுத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தௌஹீதுடைய அந்த கலிமத்து தௌஹீதுடைய சங்கநாதம் ஒலிக்கக்கூடிய இடம் சுத்திலும். ஒரு பக்கம் ஜோர்டான் எல்லை, பாலஸ்தீனத்தினுடைய எல்லை. ஒரு பக்கம் சிரியா, பாலஸ்தீனத்தின் எல்லை. இன்னொரு பக்கம் எகிப்து, பாலஸ்தீனத்தின் எல்லை. எகிப்து, ஜோர்டான், சிரியா, சவுதி அரேபியா எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பலஸ்தீன். அங்கேதான் இஸ்ரேல். பலஸ்தீனத்தினுடைய ஒரு துண்டை அபகரித்துக் கொண்ட ஒரு கள்ள தேசம் இஸ்ரேல். இந்த முஸ்லிம்களை பெறுகிறார்கள். யாரும் என்னன்னே கேட்க மாட்டேங்கிறார். நான் அதற்காக 10,000 கோடியை கொடுப்பேன் என்று சொன்னார் கத்தாருடைய மன்னர். உடனே அங்க பொருளாதார தடை விதித்தான். யார் பிரிக்கிறார்? முஸ்லிம்களே முஸ்லிம்களுக்கு எதிராக. எங்கே இருக்குது இங்கே இஸ்லாமிய சமுதாயம்? இஸ்லாமிய சமூகம் என்றால் அதனுடைய கோட்பாடு அடிப்படை தெரியுமா நமக்கு? தாடியிலும், தொப்பியிலும், நிறத்திலும் அல்லது கோலத்திலும் இஸ்லாத்தை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிற நமக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை எங்கே இருக்கிறது? சொல்லுங்கள். இஸ்லாமிய கூட்டமைப்பு எங்கே இருக்கிறது? இஸ்லாமிய கூட்டமைப்பு இல்லாத இடத்திலே நாம் வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்திலே கவலையோடு துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த சமூகத்தில் என்னை பிறக்க செய்திருக்கிறாய். ஒரு இஸ்லாமிய தலைமை, அது ஆட்சி பீடமா இருக்கும் நான் சொல்லல. அது ஆட்சி செய்யக்கூடிய தலைமையை நான் சொல்லவில்லை. ஒரு தலைமை சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாரிய பிரச்சனைகளுக்கு, சமூகத்தில் ஏற்படக்கூடிய சகோதரத்துவ கொலைகளுக்கு, சமூகத்தில் ஏற்படக்கூடிய அறிவின்மைக்கு, சமூகத்தில் ஏற்படக்கூடிய மார்க்கமின்மைக்கு ஒரு தனி மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது வேறு, ஒரு சமூகம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது வேறு. தனி மனிதர்களிடத்தில் இஸ்லாம் இருக்கும். நான் கேட்பது தனி மனித இஸ்லாம் அல்ல. நான் கேட்பது இஸ்லாமிய சொசைட்டி, இஸ்லாமிய சமூகம் எங்கே இருக்கிறது? ஒரு முதலியார் சமுதாயம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அமீர் இருக்கு. ஒரு செட்டியார் சமுதாயம், அவங்களுக்கு ஒரு அமீர் இருக்கு. ஒரு தெலுங்கு வெள்ளாள கவுடன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு சமுதாயம். ஒரு லிங்காயசுகள், அவங்க ஒரு 10,000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சமூகம், அவங்களுக்கு ஒரு தலைவர். அந்த கட்டுப்பாடின் கீழே அவங்க இருக்காங்க. அந்தந்த சமுதாயத்தினுடைய கோட்பாடுகளை, கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றி வாழ்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியருடைய கலாச்சாரம் என்ன? அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் நம்முடைய சமூகத்திலே உண்டா? இஸ்லாமிய கலாச்சாரம் சகோதரத்துவம் உண்டா?
நான் இல்லை இல்லை என்று சொல்லி இல்லாமலாக்க விரும்பவில்லை. ஏற்பட வேண்டும், நம்முடைய இதயங்கள் ஒன்று சேர வேண்டும். நீங்கள் ஒரு தௌஹீத்வாதியாக இருக்கலாம், இன்னொருத்தர் ஒரு சுன்னத் ஜமாத், வேற ஒரு கொள்கையில் உள்ளவராக இஸ்லாத்திலேயே பாரிய பிரச்சனைகளிலே உள்ள அல்லது சின்ன சின்ன வேறுபாடுகளிலே உள்ள பிடிச்சு நிற்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் நாம் அண்ணன் தம்பிகள் தானே, அந்த சகோதரத்துவம் நீடிக்கப்படுதா? விமர்சனங்கள், ஜாக்கிரதையான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதா? இல்லை. இனியாவது அது ஏற்பட வேண்டும் என்கிற உள்ளத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பல அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், பல கொள்கை உடையவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நாம இனியாவது அதை உருவாக்கணும் சொசைட்டியில. காரணம், தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது போய் தலைக்கு மேல துப்பாக்கி தொங்கிட்டு, கத்தியில்லாவது நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். துப்பாக்கியில இருந்து எப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள்? துப்பாக்கியில இருந்து எப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள்? அல்லாஹ்வுடைய இந்த தீனை மையத்தாக்கமாக துடிக்கக்கூடிய முஸ்லிம்களை அழிக்கணும் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். எந்த வேற்றுமையும் அவர்கள் இல்லை. ஆனா ஒரே கலிமாவை சொல்லக்கூடிய உம்மத்துக்கள் எப்படி பிரிந்து கிடக்கிறார்கள் பாருங்க. ஏதாவது ஒரு அமைப்பை சார்ந்தவர்களை நாம் சரி காண்றோமா? ஒரு தொலைக்காட்சியில பேசுகிறார், அவர் ஒரு அமைப்பை சார்ந்தவர், ஒரு கொள்கையை சார்ந்தவர், முஸ்லிம். ஆனால் அவரை யார் விமர்சனம் செய்கிறார் தெரியுமா? முஸ்லிம்கள் தான் விமர்சனம் செய்கிறோம். என்ன காரணம்? நம்ம உள்ளத்துல என்ன இருக்கு? அவர் சொன்ன நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருங்கிறது வேண்டாம், அது ஏ2வா இருக்கலாம், பி2வா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, யாரோ இருக்கிறது. இவர்கள் பேசினால் அவர்கள் விமர்சனம், அவர்கள் பேசினால் வாய்ப்பே நமக்கு இல்லை. ஊடகத்தில் வாய்ப்பு இருக்கா நமக்கு? அந்த வாய்ப்பின்படி ஒருவர் பேசுகிறார், அதை விமர்சிக்கிறோம். யாரை யார் விமர்சிப்பது? சகோதரத்துவம் என்ன பார்வையிலே பார்க்கப்படுகிறது? சகோதரத்துவம் என்கிற பார்வையிலே அல்ல, அமைப்பு ரீதியாக, கட்சி ரீதியாக, கொள்கை ரீதியாக பார்க்கப்படுகிறது. ஆனா அவன் மூத்தா போனா போய் அடக்கப்படுறது மட்டும் போயிடும். அப்ப தௌஹீத் ஜமாத் இல்ல, அப்ப சுன்னத் ஜமாத் இல்ல, கொடுக்குறாங்களோ இல்லையோ, அடக்கம் பண்றதுக்கு போயிடும். அப்படித்தான் பார்க்கிறார்கள். கொண்டு போய் போடு போல இருக்கக்கூடிய, அவருக்கு அடிபட்டால் உதவி செய்கிறோம், மனிதாபிமான அடிப்படையில் காஃபிர்களுக்கு உதவி செய்யற மாதிரி உதவி செய்யறோம். அப்புறம் எப்படி நீங்க உதவி செய்றீங்க? அப்புறம் எப்படி ஆம்புலன்ஸ் செஞ்சு அவங்களை தூக்கிட்டு போறீங்க? அதே போல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அடிபட்டால் நாங்க போவோம்ல அப்படி சொல்றாங்க. அப்ப எந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க முஸ்லிம்களை? ஒரு கொள்கை சார்ந்து இன்னொரு கொள்கை சார்ந்தவர்களை எந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க? அல்லாஹ் அப்படி செய்வதற்கு இடமளிக்கிறான். அவன் சரியா தவறா என்று பார்க்க வேண்டியது அல்லாஹ். அவனுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டியது நாம், எடுத்து சொல்ல வேண்டியவர்கள் நாம். நீங்கள் செய்வது இணை வைத்தல். இந்த செயல் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். நீ நரகவாசி நம்ம சொல்லக்கூடாது. இந்த செயல் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும் அல்லாஹ் சொல்றான். இத்தனாவது வசனத்துல சொல்றான். இப்படி சொல்லலாம். இன்னைக்கு என்ன நிலைமை? எதாவது ஒரு அமைப்பு போய் கேட்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். 4 பிள்ளைகள் கூட்டிட்டு போயிட்டாங்களா? தேசிய பாதுகாப்பு குழு கூட்டிட்டு போயிருக்கு, ஆன்டி டெரரிஸ்ட் கோடு கூட்டிட்டு போயிருக்கு, தீவிரவாத தடுப்பு படை கூட்டிட்டு போயிருக்கு. யாருடைய வயிறும் வலிக்காது, யாருடைய கண்களிலிருந்தும் நீர் வராது. அந்த பிள்ளைகளை ஒரு கருவறைகளை பெற்றெடுத்தால் அந்த தாயுடைய இலையை எண்ணிப்பார். அவள் ஒன்றும் முஸ்லிம்கள் சமூகம் இல்லாத ஒரு இடத்துல வாழல, நான் ஒரு முஸ்லிம் சொசைட்டியில வாழ்கிறேன் என்று சொல்லி அந்த தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தாயுடைய பிள்ளை கைது செய்யப்பட்டு கூட்டிட்டு போறாங்க விசாரிப்பதற்கு, என்னன்னு அறிவதற்கு. எல்லாரும் ஒன்று சேர ஒரு அமைப்பு போகும், ஏதோ ஒரு அமைப்பு போகும். அப்படி என்ன, நாம் ஒன்று சேர வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலை இப்ப சேலத்துல என்ன நடந்தது? சேலத்துல முஸ்லிம்களுடைய இடத்துல ஒரு 10 நான் முஸ்லிம் வாழ்வதற்கு இடம் கொடுக்குறாங்க. 30 வருஷமா அவங்க இருக்காங்க முஸ்லிம்களுடைய இடத்துல. நம்ம இடத்துல இருந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு கோயிலின் பேர்ல, ஏதோ ஒரு திருவிழாவின் பேர்ல அங்க ஒரு சிலையை வச்சு பூஜை பண்றதுக்கோ பிரச்சனை பண்றதுக்கோ அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. முத்தவல்லியை போய் பள்ளிவாசல மிரட்டுறாங்க. எல்லாம் நாங்க நடத்த போறோம், எவனாவது வெளியில வந்தீங்க இடம் நம்மளுது, அவங்க இருக்கிற வீடு நம்மளுது. சிந்திச்சு பார்க்கணும். நீங்க மிரட்டி இருக்காங்க 10 பேர் சேர்ந்து. 5000 முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல 10 பேர் மிரட்டுறான். யாருடைய தைரியத்துல மிரட்டுறான்? அந்த சமூகம் ஒற்றுமையா இருக்கான். நாங்க ஒற்றுமையா இருக்கோம், நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க ஆளுக்காருக்கு 4-5 பேர் இருக்க அப்படி நினைச்சுட்டா ஒண்ணா. கடைசியில் என்ன தெரியுமாச்சு? அப்படியா நீ செஞ்சேன்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணு செஞ்சுட்டான். செத்தவனே ஓடிட்டான். போலீஸ்காரங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியப்பா அவங்க இடத்துலயே இருந்துட்டு நீங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன் நடத்துவேன் நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி அவங்களை விரட்டான். இப்போ ஒண்ணு சேர்ந்ததுனால தான் வெற்றி. நேற்று நடந்த சம்பவம் சிந்திச்சு பாருங்க. இப்படியான ஒரு ஒற்றுமை நம்ம இடத்துல வேணுமா வேண்டாமா? ஒற்றுமை இல்லைன்னு பேசிட்டு போவோம். எப்ப நம்ம ஒன்றுபடுறது? அமைப்பின் பேர்களால், கட்சியின் பேர்களால், அல்லது மசாயிலின் பெயர்களால், ஹதீஸின் பெயர்களால், குர்ஆனுடைய வசனங்களுடைய அர்த்தங்களின் பெயர்களால் நாம் முடிவு பிடிச்சு நிக்கிறோம். ஒரு பக்கம் அது நிக்கட்டும், ஆரோக்கியமானதான். கருத்து நிர்வாக தீர்வுகளை தரும், நல்வழிக்கு நம்மளை கொண்டு போகும்.
இதுல எல்லாம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால், இதுல ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால், அதுல வரக்கூடிய சர்ச்சைகள் நம்மை நேர்வழி கொண்டு செல்லும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நேர்வழி கொண்டு செல்ற வரைக்கும் நாம எப்படி இருக்கணும்? அதுக்காக பிரியணுமா? அதுக்காக அந்த அமைப்பு சேர்ந்தவன் இவன் நம்ம யாராவது அடிபட்டுட்டான்னு சொன்ன உடனேயே, யாராவது போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே அவன் எந்த அமைப்பு முதல்ல கேட்கறது? நம்ம எதை கேட்கிறோம்? அவன் எந்த இயக்கம், எந்த கட்சி? அவன் வந்து ஏபிசிடி, EFGH. இப்பதான் இங்கிலீஷ்ல எல்லா அமைப்புலையும், இங்கிலீஷ்ல உள்ள எல்லா இடத்துலயும் இருக்க அப்படின்னு சொல்லணும். அப்படியா சும்மா அமைப்புன்னு நினைச்சனால எப்படி ஆயுத பாருங்க முஸ்லிம்கள். ஏன் இந்த நிலை? இதுதான் இஸ்லாமா? இதுதான் முஸ்லிமா? இதை தோற்றுவிக்கிறதுக்கு தான் இவ்வளவு அமைப்பா? அல்லாஹ் வளர்ச்சி தர மாட்டான். அல்லாஹ் வளர்ச்சி தர மாட்டான். அல்லாஹ் நன்மை ஏற்படுத்த மாட்டான். உங்கள் உள்ளத்தில் இணைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பிரிந்தவனைவாதிகளாக பிரித்து கிடந்தீங்க. உங்கள் உள்ளங்கள் பிரிந்து கிடந்தது. நரகத்தின் விளிம்பிலே நீங்கள் தொங்கிக் கொண்டிருந்தீர்கள். உங்கள் இதயங்களை நாம ஒண்ணு சேர்க்கணும்னா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? ABCD 26 எழுத்து எடுத்து இன்னும் ஒண்ணு சேர்ந்து அல்லாஹ் சொல்றான், இங்க வா 4 எழுத்துக்களை எடுத்து பிரிஞ்சுட்டோம். என்னப்பா ABCD எடுத்து பிரிஞ்சுட்டீங்க? இப்படி ஆயிட்டோம். அமைப்புகள் எதற்கு? மக்களிடத்தில் சேவையாற்றுவதற்கு. இயக்கங்கள் எதற்கு? மக்களுக்கு நல்வழியை கற்றுக் கொடுப்பதற்கு. அப்ப நம்ம வளர்ந்திருக்கணும். நம்முடைய அறிவு வளர்ந்திருக்கணும், நம்முடைய இல்மு கல்வி வளர்ந்திருக்கணும், நம்முடைய ஆளுமை வளர்ந்திருக்கணும், நம்முடைய பலம் வளர்ந்திருக்கணும், நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கணும், மக்களுடைய பற்றாக்குறை எல்லாம் வளர்ந்திருக்கணும். ஆனால் இப்ப எல்லாம் கீழே இருக்கு. யாரும் யாரோட பேசுறது இல்லை. அங்க ஒருத்தர் கொடி கட்டுறாரா, யாரு அவங்களா கட்டுறாங்க, ஓகே இவர் போயிருக்காரு. என்ன நடக்குது? ஒரு பொதுக்கூட்டம், யார் அவங்க பொதுக்கூட்டமா? நான் சும்மா பொதுக்கூட்டம் எடுத்த வராசலாம் மலைக்கு போயிட்டே இருக்கான். என்னது பொது கூடுறானே, இது கூடுறான். இதோ ஒண்ணு என்னன்னு போய் பார்க்கணுமா வேண்டாமா? நம்மகிட்ட அந்த சமூக அக்கறை வேணுமா வேண்டாமா? ஒருத்தர் அடிபட்டு கீழே கிடக்கிற அப்பவும் இயக்கங்களை கேட்கிறான், அப்பவும் அமைப்பு கேட்கிறான். இல்ல அவன் வந்து தௌஹீது, ஒரு தௌஹீதா சுன்னத் ஜமாத் மக்கள். இந்த போக்கு நமக்கு நீடிக்கா இல்லையா? நான் சொல்லுவது தெரிந்தவர்களுக்கு அல்ல, இந்த வார்த்தை தெரிந்தவர்களுக்கு அல்ல. தெரிந்தவர்களுக்கு எனக்கு பேச்சு கிடையாது. தெரிந்தவர்கள் அவர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க அல்லது தூங்கிட்டு இருப்பாங்க, அதை பத்தி கவலை. தெரியாத ஒரு நபருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி மனோநிலை நம்ம கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது யூதர்களுடைய சதி. இந்த மாதிரி நிலைமையில கொண்டு போறாங்க. கருத்து வேறுபாடு இருக்கும், ஹதீஸின் பெயரால் கருத்து வேறுபாடு இருக்கும். குர்ஆனுடைய அர்த்தத்துல சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். இது இப்படி இல்லை இப்படிங்கிறது சொல்லலாம். அது நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். அது ஒன்றும் பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது. கருத்து வேறுபாடு உள்ள விஷயத்தை விட்டு எதெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லையோ அதுல நம்ம ஒண்ணு சேரலாமா இல்லையா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, எதெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம் அதுல நம்ம ஒண்ணு சேர்ந்தா இந்த உலகத்துல நமக்கு வெற்றி, நாளை வறுமையிலும் வெற்றின்னு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த நாட்டுல பிஜேபி அரசு இஸ்லாத்துக்கு எதிரான அரசு அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு அமைப்பு சொல்லுது. எந்த அமைப்புக்கு இதுல மாற்று கருத்து இருக்கு? RSS முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்காக துவங்கப்பட்ட 1925 மகாராஷ்டிரா மாநிலத்துல நாக்பூர்ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொன்னா, முஸ்லிம் அமைப்புல யாராவது இருந்துச்சு இருங்க நாங்க 5 அமைப்புகள் சேர்ந்து RSS ஆதரவு சொல்லுவாங்களா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை உங்களுக்கு எதிராக சதித்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகளை குஜராத்தில் அனுபவிச்சுட்டான், மகாராஷ்டிரா அனுபவிச்சுட்டான், பாகல்பூர்ல அனுபவிச்சுட்டான், மாலேக்கால்ல அனுபவிச்சுட்டான், நம்ம மக்கா மசூதி ஆந்திராவில் அனுபவிச்சுட்டான், கோயம்புத்தூர்ல அனுபவிச்சுட்டான்னு நாம சொல்றோம். அப்படி எல்லாம் கிடையாதுங்க. உளவுத்துறையில ரொம்ப நல்லவங்க, எங்க சொந்தக்காரங்க அப்படி நான் சொல்றான். சொந்தக்காரங்களை வச்சு பிரச்சனை முடிச்சிருவோம். அப்ப நம்ம இந்த மாதிரி பேச மாட்டோம், ஆபத்துல இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வறுமையை பற்றியான நினைவுகளை பல்வேறு சம்பவங்கள் எடுத்துக்காட்டப்பட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இப்போது இந்த உலகத்தில் கற்றுக்கொண்ட விஷயத்தை வைத்து சொல்லுகிறேன், நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் யாரும் சிரிக்கவே மாட்டீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய சதி திட்டத்தை தீட்டி அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எந்த திட்டமும் இல்லாம நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த உள்ளங்கள் பிரிஞ்சு கிடக்கிறது. இந்த உள்ளத்தை முதல்ல சேர்த்து திட்டம் இல்லாம மாட்டேன். உள்ளம் சேர்றதுக்கு எதுக்கு திட்டம்? மார்க் அடிப்படையில களிமா சொன்ன முஸ்லிம்கள் சகோதரர்களாக மாறுவதற்கு என்ன திட்டம்? அறிவில்லையா? அறிவை கொடுப்போம். பொருளாதாரம் இல்லையா? பொருளாதாரத்தை கொடுப்போம். உடல் வலிமை இல்லையா? அவனை வலிமை உள்ளவனாக மாற்றுவோம். இதுக்கு எதுக்கு திட்டம்? இப்படியாவது நம்ம உருவாகலாமா இல்லையா? அப்படியாவது ஒரு சகோதரத்துவம் வருமா இல்லையா? நாங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத்து, நாங்க சுன்னத் ஜமாத்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். அப்படிங்களா? சரி ஓகே,
அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பெருநாளைக்கு தொழுகை கூப்பிடுறீங்களே, தௌஹீத் ஜமாத்துக்காரங்களை தான் கூப்பிடுறீங்களா? முஸ்லிம்களே இங்க தொழுகை போற எல்லாரும் வாங்க, அப்ப பிரிச்சு நிறுத்துவீங்களா? அங்க எல்லாம் முஸ்லிம் நிக்கிறீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாநாடுகள் தடமுடலாக நடக்கிறது, எல்லா அமைப்புலையும் எந்த வேற்றுமையும் இல்லை. முஸ்லிம்களே வாருங்கள் எல்லாம் ஒரு. அப்ப தௌஹீத் ஜமாத் இருக்கும், சுன்னத் ஜமாத் இருக்கும், பாரதிய எல்லாம் இருக்கும். அப்ப வேணும், பிறகு வேண்டாம். இந்த இஸ்லாம் எங்கிருந்து கண்டுபிடிச்சீங்க? என்னன்னா எப்பவும் வேண்டாம்னு சொல்லணும். கூட்டம் சேர்த்ததுக்கு எல்லாம் வேணும், இதுக்கு மட்டும் யாரும் வேண்டாமா? நல்ல செய்திகளை கற்றுக்கொள்வதில் என்ன தவறு? தவறை சுட்டிக்காட்டக்கூடிய நிலைமையில் நம்ம இருப்போம். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இனி இந்த சமூகத்திற்கு ஒரு சரியான பலத்தை கொண்டு வர முடிகிற நிலைமையில் நம்ம இருக்கிறோமா தெரியாது. ஆனால் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அவன் நம்மை காப்பாற்றுவான். எவ்வளவு பெரிய கூடாரத்தையும் அற்ப நேரத்தில் காலியாக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கு. எவ்வளவோ சாம்ராஜ்யங்களை தரமட்டமாக்கியவன் அவன், பூமியை தலைகீழாக மாற்றியவன் அவன், கடலிலே ஆழ்த்தினான் பிரவனை. எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை ஆட்சியாளன். அல்லாஹ் நம்மளை கைவிட்டு விடுவானா? இந்த சொசைட்டில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை. இந்த இதயங்கள் ஒன்று சேரும். எதிரிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, நம்முடைய எதிரிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, தவறான தலைவர்களை நம்ம அங்கீகரித்து விடக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சமூகத்துக்கு ஆபத்து யார் தெரியுமா? தவறான தலைவர்கள், தலைமை பொறுப்பை வைத்துக் கொண்டு தங்களை வளர்த்திக் கொள்ளக்கூடியவர்கள். மிக மிக ஜாக்கிரதை சகோதரர்களே. அதுவல்லாத ரீதியில இந்த மக்கள் ஒன்று சேரும். யார் பேசுறான்னு நீங்க பார்க்காதீங்க, என்ன பேசுறான்னு கேளுங்க. எந்த அமைப்பு பேசுறான்னு சரி, என்ன பேசுகிறார்கள், அது நமக்கு நன்மை இருக்கிறதா? யார் பேசுறான்னு பார்க்காதீங்க, கருப்பு சிவப்பு பார்க்க வேண்டியது வரும், அமைப்பு கட்சி பார்க்க வேண்டியது வரும். நம்ம தீமைக்கு போயிடுவோம், அது நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. என்ன பேசுகிறார்கள், அந்த செய்தி குர்ஆன்ல உள்ளதா, அந்த செய்தி ஹதீஸ்ல உள்ளதா, இது ரெண்டுக்கும் முரண்படாத செய்தியா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு மனங்களாக நாம் இணங்கினோம். சின்னாபின்னப்பட்டு சல்லடையின் ஓட்டையை போல, மாவு செலுக்கிற சல்லையினுடைய சல்லடையினுடைய ஓட்டையை போல முஸ்லிம்களுடைய மனங்கள் இங்கே ஓட்டைகளாக கிடக்கின்றது. ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்கிறோம். எங்கேயோ ஒரு முஸ்லிம் ஆபத்துன்னு சொன்ன உடனே 4 பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்போம். ஆபத்தாங்க எங்கப்பா தாங்க, அப்படியா, அவ்வளவுதான். சண்டை தினமா எல்லாரும் நடந்துருவோம். ஆபத்துன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும், அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமை இருக்கா? வாங்க வாங்க எல்லாரும் தலைவர்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த மாதிரி ஆபத்து வந்துருச்சு, நம்ம எல்லாரும் ஒண்ணு இருக்கா சொல்லுங்கள். ஒரு தனி மனிதனுடைய உயிர் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மனிதனுடைய உயிர். ஒரு தனி மனிதன் தவறு செய்யாமல் தண்டிக்கப்பட்டால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் தண்டிக்கப்பட்டதை போல திருமறை குர்ஆன் இதான் நமக்கு சொல்லுது. ஒரு தனி மனிதனுடைய பாதிப்பை, தனி மனிதனுடைய பாதிப்பை எடுத்தா நம்ம முஸ்லிமா, நம்ம இஸ்லாமா, இப்படிப்பட்ட விஷயங்களை இஸ்லாம் சொல்லித் தரல. துடிக்கணும். ஒரு உடல்ல இருந்த இன்னொரு உறுப்பு கைக்கு அடிபட்டால் எப்படி உடல்ல உள்ள எல்லா பாகமும் துடிக்கிறதோ, கவலைப்படுகிறதோ, கண் எப்படி கண்ணீர் வடிக்கிறதோ, கால் எப்படி நடந்து டாக்டர் போகிறதோ, வாய் எப்படி இந்த கை கால் பேசுகிறதோ, அது போல உங்கள் சகோதரர்களுக்காக நீங்கள் போகணும். நம்ம போகணும், தாய் குழந்தைகள் போகணும், சகோதரிகள் போகணும். நீங்க ரோட்டுக்கு இறங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. பலஸ்தீனத்துடைய முஸ்லிம்கள் அக்ஸா பள்ளியில நின்று ராணுவத்தை எதிர்த்து, குர்ஆனை கையில வைத்துக் கொண்டு ராணுவத்தை, யூத ராணுவத்தை எதிர்த்து நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் பேசுகிறார். அந்த பாதிப்புகளிலே இருந்து அவர்கள் விலகலை. எல்லாத்துக்கும் அந்த ஆற்றல் வராது. எல்லா பெண்களும் போகணும் நான் சொல்லுறேன், அதற்கு சில ஆற்றல் இருக்கும். எல்லாரும் வந்து பேசணும்னு நான் சொல்ல முடியுமா? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் பேசணும்னு சொன்னா நடக்குமா? நடக்காது. யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கிறதோ, யாரெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் அதை பயன்படுத்தணும். அதுல பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், மற்றவர்களாகட்டும், இந்த உளவுத்துறையினுடைய சதியில விழுந்துடக்கூடாது. இந்த நாடு சதி திட்டத்துல போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களை, இந்த நாட்டினுடைய தலித்து மக்களை அழிக்கிற திட்டத்துல அவங்க போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பொருளாதாரத்தை கை வச்சுட்டாங்க, எங்கேயும் அசைய முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கடிகளை தராங்க. இதுல நீங்க எதுவும் போராட்டம் பண்ணிடக்கூடாது. முஸ்லிம்கள் தான் போராடுவார்கள் என்று தெரிந்துட்டு என்ன பண்றான்னு கேட்டா, அங்கங்க சில கலவரங்களை, கோயில் பிரச்சனைகளை, அங்கங்க 2 பேர்த்தை கைது பண்ணணும். என்ன பண்ணுவான்? அந்தந்த தாய்மார்கள் பிள்ளைகளை வெளியில விட மாட்டாங்க. எந்த அமைப்பிலும் போயிடாத வாப்பா, சாயந்தரமான நேரா வீட்டுக்கு வந்துரு, யாரையோ அடிச்சு கொல்லட்டும், நீ நேரா வீட்டுக்கு வந்துரு தாய் சொல்லு. எந்த அமைப்பிலும் எந்த இயக்கத்திலையும் ஏனென்று கேட்பதற்கு யாரும் இல்லைன்னு சொன்னா எப்படி மேய்ஞ்சிடலாம்? வேலை இல்லாத அந்த பயிர்கள் எப்படி மேயும்? ஒரு பயிர் போட்டிருக்காங்க, வெள்ளாம விளைச்சிருக்காங்க, நெல்லு வளர்ந்து நிக்குது, வேலை இல்ல, மாடுகள் மேய்ந்து விடுவதை போல அதை தடுக்க முடியுமா? யாராவது தடுப்பதால் யாருமே இல்லையே. அது போல வேலை இல்லாத பயிர்களை போல
இந்த முஸ்லிம் உம்மத்துக்களுக்கு யாரும் இல்லாத நிலை இருக்கிறது. காவல்துறையில் நீங்கள் இல்லை, ராணுவத்தில் நீங்கள் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இல்லை. உங்கள் தலைமைகள் பல்வேறு குழுக்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சில குழுக்களுக்கு சில பேர், சில டீம்களுக்கு சில பேர். அப்பாவிகள் தத்தளிக்கக்கூடிய நிலைமை, ஓலமிட்டு அழுது மரணப்படுக்கையிலே மூட்டானதுக்கு பேர் ஆம்புலன்ஸ் வரும். சினிமாவில எல்லா கலவரமும் முடிஞ்சதுக்கு பின்னாடி போலீஸ் வரணும். அந்த மாதிரி இங்கே ஆம்புலன்ஸ்கள் தான் உங்களை எடுத்துக் கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்குமானால் அது இஸ்லாமிய சொசைட்டி இல்லை. அப்படின்னா இஸ்லாமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம இஸ்லாமியர்களாக மாறணும். இஸ்லாம் என்பது என்ன? சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொள்வது, பகிர்ந்து கொள்வது, அறிவை பகிர்ந்து கொள்வது, பாதுகாப்பை உறுதி செய்வது இஸ்லாமிய சகோதரத்துவம். இல்லாதவனுக்கு எடுத்துக் கொடுப்பது இஸ்லாமிய சகோதரத்துவத்துடைய வெளிப்பாடு, இஸ்லாமிய சொசைட்டியின் வெளிப்பாடு. நீயா நானா பார்க்க கூடாது. நாம் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னையே உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். யாராவது ஒன்று சொல்லுங்க, உங்கள் ஒரு நாளைக்கு இருக்கிற பரவான 17 ரக்காத்து தொழுகை, பரவான தொழுகையில நின்று யா அல்லாஹ் உன்னையே நான் வணங்குகின்றேன், உன்னையிடமே நான் உதவி தேடுகின்றேன் இருக்கா? உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். அந்த நாங்கள் பள்ளிவாசல்ல கை கட்டும் போது மட்டும்தானா? அது துவா செய்யும் போது மட்டும்தானா? வெளியில எங்க நம்முடைய பொருளாதாரத்தில் பங்கிருக்கிறது ஏழைகளுக்கு. ஏழைகள்னா நீங்க என்ன ஜகாத் கணக்கு போடுறீங்களா? இல்லை. நம்முடைய பொருளாதாரத்தில் பாரிய பங்கு இருக்கிறவர்களுக்கு அதிகமான பங்கு இருக்கிறது. இல்லை என்று சொல்லி வந்தால் அனைத்தையும் கொடுத்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட தர்மகர்த்தா! காற்று வீசுவதை விட வேகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானம் தர்மம் செய்தார்கள். இன்னைக்கு சமுதாயம் பிச்சை எடுக்குது. பிள்ளை கல்யாணத்துக்கு பிச்சை எடுக்கிறான், அடிபட்டால் பிச்சை எடுக்கிறான், பள்ளிவாசல் அலான்ஸ் பண்ணி பிச்சை எடுக்கிறோம். ஆனால் நாம் ஒரு இஸ்லாமிய சமூகம் என்று சொன்னால், நாம் இஸ்லாத்தை முறையாக பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், பிச்சை என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கை ஏந்துவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அதுக்குண்டான கேட்டல் இங்க இருக்கும். மனமுகந்து அறியாமல் இந்த கை கொடுப்பது இந்த கைக்கு தெரியாமல் கொடுப்பார்கள், சில பேர் தெரிந்து கொடுப்பார்கள். அந்த சூழ்நிலைகள் இனிமேல் வரணும். இப்படித்தான் போய் தொலையும், இப்படித்தான் அந்த பள்ளி இருக்கும், இப்படித்தான் இந்த பள்ளி இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்க கூடாது. ஒரு குலை காய்களாக மாறணும். நாம தொழுகிற தொழுகை, நாம வைக்கிற நோன்பு, நம்முடைய ஈமான், நம்முடைய தக்குவா சரியா தவறுங்கிறத அல்லாஹ் பார்த்துக்குவான். ஒரு துண்டு சதை துண்டிலே உள்ள விஷயத்தை அல்லாஹ் பார்த்துக்குவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை வைத்துக் கொண்டு நாம் பிளவுபட்டு விடக்கூடாது. அமைப்பின் பெயரால், கட்சியின் பெயரால், நிறத்தின் பெயரால், தேசத்தின் பெயரால், ஏரியாவின் பெயரால் குடித்தூர்ல ஒரு பையன் சொல்லியிருக்கான். எனவே அலமீன் காலையில் வந்துட்டு இங்க, கரும்பு கடையில் வந்து இங்கயா, ஆட்டுப்பால் திண்டு வந்துட்டு இங்க முஸ்லீம், அவனும் இவனும் முஸ்லீம். ஆட்டுப்பால் திண்டு வந்துட்டு குடித்தூர்லையா பாத்துக்கலாமா? சாயந்தரம் ஆட்டுப்பாட்டு போயிட்டு ஆட்டுப்பாட்டு, ஆட்டுப்பாலம் குடிங்க மக்கள், மக்கள் சாதாரண மக்களை வளர்ந்து பெரியாளான மக்கள், அமைப்பு ரீதியா உள்ள மக்கள். அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு எங்க எங்க போய் நிக்கிற நம்ம இஸ்லாமியர்களுக்கு அப்படி உணர்வு இருக்கா? ஏரியா உணர்வு இருக்கா? மாவட்டம் கொள்ளலாமா? தேசம் கொள்ளலாமா? இந்தியாங்கிற அந்த லிமிட்ல நிக்கலாமா? கூடாது. இஸ்லாம் என்பது உலகளாவிய சகோதரத்துவம், தேசிய உணர்வு. எவனுடைய வலது பாகத்தின் உள்ளே போகிறதோ, இதயத்துக்குள்ள வலது பாகத்துல போனா இடது பாகத்துல ஈமான் வெளியில போயிடும் சொன்னாங்க. தேசிய உணர்வுக்கு தேசியவாதம் இஸ்லாத்துல கிடையாது, மொழிவாதம் கிடையாது, நிறவாதம் கிடையாது, இப்படி எந்த பேதமும் கிடையாது. அந்த வாதத்துக்கு இடமில்லை. நாம் அனைவரும் ஒரு குலை காய்கள். ஆபத்தை நோக்கி எல்லா விதமான ராணுவத்தை ரெடி பண்ணி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2019 தனி கொடி இந்தியாவில் பறக்கும். அது இந்தியாவின் மூவண்ண கொடி அல்ல, RSS கொடி. முதல்ல ஏற்பாடு பண்ணியாச்சு. 1987 அவர்கள் கொடியை வரைந்து விட்டார்கள். தனியார் ராணுவத்தை கோன்சலாடா பள்ளிக்கூடத்தில் தனியார் ராணுவத்தை சித்தப்படுத்தி விட்டார்கள். ஆட்சி முறை யூனிடெட் ஸ்டேட் ஆக போறா இந்தியா. யூனிடெட் ஸ்டேட் அதிபர் ஆட்சி முறை. என்ன செய்வீங்க நீங்க? ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வலிமையை தருவான். சிறு கடுகு போன்ற இடத்துல இருந்து அந்த வலிமையை தோன்றும். அபாவில் பறவைகளை கொண்டு யானை படைகளை ஒன்றுமில்லாமல் செய்ததை போல இந்த உலகத்தின் மிகப்பெரிய படையாக நாம் மாறுவோம். நம்முடைய உயிருக்கு, நம்முடைய பொருளாதாரத்திற்கு, நம்முடைய கண்ணியத்திற்கு, நம்முடைய பெண்களின் கற்புக்கு ஒரு பங்கம் வந்துவிட்டால் இந்த சமூகத்தின் பலம் அப்போதுதான் தெரியும். ஆனா நாம ஒண்ணா இருக்கணுமா வேண்டாமா? அது தெரியக்கூடிய காலம் வருது. நம்ம ஓட்டாயிட்டா அடுத்த வருஷம் நம்ம பையனுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும். அவன் எழுந்து நிற்பான். இந்த உணர்வு நம்முடைய இரத்த நாளங்களிலே உள்ளது. அல்லாத இந்த ரத்தம் தானே, அதுல அந்த உணர்வு இருக்கும். ஆனா நாம சின்ன சின்ன விஷயத்துல
நாம பிளவுபட்டு இல்லாம ஒரு இதயம் கொண்டவர்களாக நாம மாறணும். அல்லாஹ் அதற்கான உதவி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலாக ஒற்றுமையில் பேசப்படுகிறது. இஸ்லாம் என்பதை பற்றியான டெபனேஷன்கள் நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமும் மேடைகளாக தொலைக்காட்சிகளாக எல்லா இடத்திலும் ஒளிபரப்பப்படுகின்றன. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் இந்திய தேசத்தில் எங்கே இருக்கிறது? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இஸ்லாம் என்பது ஒரு சமுதாய கூட்டமைப்பு. அந்த சமுதாய கூட்டமைப்பு நாம் இருக்கிறோமா என்பது மிகப்பெரிய நாம் சர்ச்சை செய்ய வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய, உடனடியாக தீர்வெடுக்க வேண்டிய விஷயம். இந்து சமுதாயம் ஒரு சிந்துவெளி நாகரிகத்திலே இருந்து சிந்து சமவெளி அந்த ஆற்றுப்படுகையில இருந்து வந்ததால் அது இந்து மதம் ஒரு பெயரால் அழைக்கப்படுது. கிறிஸ்துவம் என்பது அது ஈசா நபியுடைய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவின் பெயரால் அழைக்கப்படுது. அப்படித்தான் யூத மதங்களும், அப்படித்தான் சமண மதங்களும் சமணரின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அப்படித்தான் புத்தரின் பெயரால் பௌத்த மதங்கள் அழைக்கப்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு மதங்களும் அவர்களை சார்ந்து அழைக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ் உருவாக்கிய அதே நேமன சாந்தியின் பெயரால், சமாதானத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இஸ்லாம் என்றால் என்ன? கீழ்ப்படிதல், அடிபணிதல், கட்டுப்படுதல். இந்த மூன்றுமே முஸ்லிம்கிட்ட இல்லை. ஆனா நம்ம யாரு? இஸ்லாமியர். இஸ்லாம் என்றால் என்ன? கீழ்ப்படிதல், அடிபணிதல், கட்டுப்படுதல். அன்புக்குரிய சகோதரர்களே, 2 நிமிடம் அதிகமாகிவிட்டது, 4 நிமிடம் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் என்னை பொறுத்துக் கொள்ளட்டும். உங்களிடத்திலே கேட்கிறேன், கீழ்ப்படிதல் யாருக்கு கீழ்ப்படுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீர்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படித்திருக்கிறேன். அதான் உலகமே சொல்லுவேன். இந்த சமூகத்தில் யாருக்கு நீங்கள் அடிபணித்திருக்கிறீர்கள்? இஸ்லாம் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு தான் நாம் அடிபணித்திருக்கிறோம். ஆனால் அந்த அல்லாஹ்வுக்கு அடிபணிந்ததை போல உங்களுடைய தலைவருக்கு அடிபணியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிபணியுங்கள். அதே போல உங்களுடைய தலைவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே அந்த தலைவர்? எந்த அமைப்பினுடைய தலைவரை கேட்கிறீர்கள் கேட்கணும். அப்படிதான் கேட்போம். எந்த ஜமாத்தோட தலைவர்? எங்க தலைவரா? எங்க தலைவர் வட்டி கூட்டிட்டு இருக்கிறார். எங்க தலைவர் அதிமுக மாற்றி செய்யறார். எங்க தலைவர் திமுகவுடைய தலைமை செய்யறார். இப்படி சொல்லுவோமே தவிர எங்க தலைவர் என்று சொல்லுவதற்கு யாராவது உண்டா? ஒரு தலைமையின் பெயர் சொல்லுவதற்கு கூட நாதியற்றவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய மோசம். சிந்தித்து பாருங்கள். ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு அவ்வளவு மௌதூதி ஜமாத்தை இஸ்லாமிய ஆரம்பித்தார். முடியல, சாத்தியமாக இன்னும் அது பல்வேறு கோணங்களாக இருக்கிறது. பல்வேறு தலைமைகள் அமைப்பின் பெயரால் அல்ல, கொள்கையின் பெயரால் உருவாக வேண்டும். அமைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் செயல்படுகிற ஒரு இது, அது ஒரு களம். பஸ்ல போய்கிட்டு இருக்கோம், நாம பஸ்ல போய்கிட்டு இருக்கோம். கண்டக்டருக்கு தான் கணக்கு கேட்பாங்க. பாசஞ்சர் யாராவது கணக்கு கேட்பாங்களா? யாருக்கு கணக்கு கேட்பாங்க? எவ்வளவு ரூபாய் இன்னைக்கு வசூல் ஆச்சுன்னு யாருக்கு கேட்பாங்க? கண்டக்டர் தான் கேட்க முடியும். பாசஞ்சர் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம தான் பாசஞ்சர் அப்படின்னா யாருக்கு கேட்பாங்க தெரியுமா? சமூகத்தின் தலைவர் தான் கேட்பாங்க. எங்கே உங்களுடைய தலைமைத்துவம்? கொண்டுவா. உனக்கு பின்னால் உள்ள சமுதாயம் யார் கேட்பானா இல்லையா? அப்படி இருந்தார்கள் நபிமார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்று துவா செய்யுங்கள். நம்முடைய சமூகத்திற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. பல இடங்களில் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். கரியின் பெயரால், மாமிசத்தின் பெயரால் கொல்லப்படுகிறார்கள். துவா செய்யுங்கள். இந்த நிலைமை, இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை மாறணும் சொன்னா அல்லாஹ் ஒரு திட்டத்தை தந்திருக்கிறான். அந்த திட்டம் இஸ்லாம். அந்த இஸ்லாம் நம்மகிட்ட இருக்கான எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு நம்ம சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கவலைகளோடு இந்த ஜுமா உரையை நிறைவு செய்வோம். அல்லாஹ் போதுமானவன். யா அல்லாஹ், எங்கள் கரங்களை வலுப்படுத்து, எங்கள் கால்களை உறுதியாக்கு. எங்கள் உள்ள கிடங்கிலே உள்ள ஈமானிய உறுதியை நீ சோதித்து விடாது. எங்கள் ஈமானை நீ சோதித்தால் நாங்கள் கீழே விழுந்து விடுவோம். அந்த ஈமான் பழுதாகி போய்விடும். யா அல்லாஹ், எங்கள் ஈமானை நிலைநிறுத்து. எங்கள் பெண்டு பிள்ளைகளை இந்த நாட்டிலே இழுத்துக் கொண்டு போய் கற்பழிக்கிற காலம் வரை எங்களை விட்டு வைக்காது. இந்த பூமியில அதற்கு சரியான ஒரு பரிகாரத்தை கொடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தான். சின்ன சின்ன பசங்க எல்லாம் இந்த நாட்டிலே கொல்லப்படுகிற நிலையிலே இருந்து எங்களை காப்பாற்று. எங்களுக்கு எல்லா விதமான ஆட்சியையும் தான், ஆளுமையை தான், ஒற்றுமையை தான். புகழ் விரும்பிகளாக, பதவி விரும்பிகளாக எங்களை மாற்றி விடாதே அல்லாஹ். பணத்துக்கும் புகழுக்கும் காசுக்கும் அதிகாரத்துக்கும் பின்னாடி அலையக்கூடிய கேவலமான பிறவியாக எங்களை ஆக்கிவிடாதே அல்லாஹ். கண்ணியத்தோடு ஒரு வாழ்க்கையை தான், கண்ணியத்தோடு எங்களை மோத்தான். ஈமான் என்கிற இந்த நிலையிலே எங்களுடைய உயிர் இந்த மண்ணிலே இருந்து போகட்டும். மானத்தோடு எங்கள் உயிர் இந்த மண்ணிலே இருந்து போகட்டும். அதற்கு எங்களுக்கு நீ உதவி செய். உன்னுடைய கருணை எனும் சிறையை எங்கள் மீது மீறி இறைவா, உன்னுடைய அருளை தவிர வேறொன்றும் எங்களுக்கு இல்லை. நித்தம் எங்கள் மண்ணிலே முஸ்லிம்
முஸ்லிம்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் மண்ணிலே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அநியாயமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கவலைகளை நீ ஏற்றுக்கொள், எங்கள் துவாவை நீ ஏற்றுக்கொள், எங்கள் அழுகையை நீ ஏற்றுக்கொள். எங்கள் உள்ள கடலிலே ஒளிந்திருப்பவற்றை பார்க்கக்கூடியவரே, எங்களுக்கு பலத்தை தா, எங்கள் சமூகத்துக்கு ஒற்றுமையை தா. அமைப்பின் பெயரால், கட்சியின் பெயரால் பிரிவினை வேண்டாம். எங்களுக்கு ஒற்றுமையிலும் கயிற்றை பற்றி பிடிக்கக்கூடிய அந்த பாக்கியம் உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்கு என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.